இந்த எபிசோட நாம இயக்குனர் ஆதம் பாவா இயக்கத்தில் எழுந்திருக்கிற உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தேனி மாவட்டத்தில் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கிறார் நாயகன் அமீர். இதனால் இவர் ஊர் மக்களிடம் மிகவும் பரிச்சயமாக இருந்து ஊர் மக்களுக்கு அவ்வப்போது தேவைப்படும் உதவிகளை செய்து வராரு. அமீரின் நண்பராகிய இமான் அண்ணாச்சி கவுன்சிலர் பதவியில் போட்டியிடுவதற்காக அமீரின் உதவியை நாடுறாரு. இமான் அண்ணாச்சி கவுன்சிலர் பதவிக்கு நாமினேஷன் கொடுக்கும் பொழுது நாயகியான சாந்தினி ஸ்ரீதரன் எதிர்கட்சிக்கு சார்பாக போட்டியிடுறாங்க. அவரை பார்த்தவுடனே அமீர் காதல் வயப்படுறாரு. இதனால் இமான் அண்ணாச்சிக்கு பதிலாக மக்கள் முன்னணி கட்சி சார்பாக அமீர் போட்டியில் நிற்கிறாரு. இதனால் சாந்தினி ஸ்ரீதரன் பேசி பழக வாய்ப்பு கிடைக்கும் நினைத்து இதெல்லாம் செய்கிறாரு. மக்கள் முன்னணி கழகம் சார்பாக அமீர் அந்த தேர்தலில் வென்று சாந்தினியும் காதலும் செய்கிறாரு. பின் சில வருடங்களுக்கு பிறகு சென்னையில் ஒரு நாள் அதிகாலையில் முற்போக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆனந்த்ராஜ் மர்ம நபர்களால் கொல்லப்படுறாரு. அவரின் மகளான சாந்தினியை காதலிக்கும் எதிர்கட்சியான மக்கள் முன்னணி கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அமீர் தான் இந்த கொலை செய்தார் என குற்றம் சாட்டப்படுது. இதனை சாந்தினி நம்பி அமீரை வெறுக்கிறாங்க. இறுதியாக அமீர் தன் மீது கொலைப்பழியை நீக்கி சாந்தினியோடு எப்படி சேர்ந்தார்? இதாங்க அந்த படத்தோட மீதி கதையே. அமீர் வழக்கம் போல இவரின் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஹீரோயின் சாந்தினி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. முதல் பாதி காதல் காட்சிகள் அழகாக நடித்திருக்காங்க. ஆனால் இரண்டாம் பாதியில் சுத்தமாக நடிப்பு வரலன்னு தான் சொல்லலாம். இவர்களை தவிர்த்து ஆனந்த்ராஜ், ராஜ் கபூர், இமான் அண்ணாச்சி ஆகியோர் பேசும் வசனங்கள் ஆங்காங்கே சிரிப்பு வளையல்கள் சொல்லலாம். வித்யாசாகரின் இசை காட்சிக்கு ஏற்ப அமைஞ்சிருக்கு. பின்னணி இசை கேட்கிறமாக இருக்குன்னு சொல்லலாம். அரசியல் கதைக்களத்தில் நகைச்சுவை கலந்து இயக்கியிருக்கிறாரு இயக்குனர் ஆதம் பாவா. படத்தை கிட்டத்தட்ட 5 வருடங்கள் எடுக்கப்பட்டு தற்போது வெளியாகி இருக்கு. இதை மேட்ச் செய்வதற்காக கதையை அதுக்கு ஏற்றாற் போல மாற்ற முயற்சி செய்திருக்காங்க. ஆனால் அது எடுபடவில்லை தோணுது. அதே போல படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள், குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை தொடர்பான காட்சிகள் எல்லாம் சரியாக விசாரித்து வைத்திருக்கலாம்னு தோணுது.